வணக்கம். இந்திய 36வது வருடாந்திர மூக்கியல் என்கிற காது மூக்கு தொண்டை மருத்துவத்தின் மூக்கி மற்றும் மூக்கியல் தொடர்பான நோய்கள் பற்றி அறியும் அறிவியல் மருத்துவ கலந்தாய்வு முதுகலை மருத்துவர்கள் பயில நிகழ்ச்சிகளும் மற்றும் பல புதிய மருத்துவ வளர்ச்சிகளை பற்றி பேசவும் இடம்பெற்றுள்ளன. இந்நிகழ்ச்சி இம்மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிரபல லீ ராயல் மெரிடியன் சென்னை ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்வில் 600க்கும் மேற்பட்ட காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் இந்தியா முழுவதும் மற்றும் 50 டாக்டர்கள் மேல்நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் ரோஹித் சர்மா, செயலாளர் டாக்டர் அஜய் ஜெயின் மற்றும் இந்த மாநாட்டு புரவலர் பத்மஸ்ரீ ஸ்ரீ மோகன் காமேஸ்வரன் அவர்கள் மற்றும் இந்த மாநாட்டு தலைவராகிய நான் டாக்டர் அகிலசாமி, மாநாட்டு செயலாளர் டாக்டர் ஆண்டனி இருதயராஜன் அண்டு மாநாட்டு பொருளாளர் டாக்டர் எம்.ஜே. ரஜினிகாந்த் மற்றும் ஏனைய தலைவர்கள் மற்றும் மருத்துவ உபகரண மற்றும் மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தங்களது புதிய பல கண்டுபிடிப்புகளை செயல்பாடுகளையும் காட்சிகளாக வைத்துள்ளனர். இந்த மருத்துவ மாநாட்டில் திரு ககன்தீப் சிங் பேடி IAS அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த முக்கிய பிரபலர் சிறப்பு அமைப்பாளர்களும் மருத்துவர்களை வரவேற்று பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டில் மூக்கு மற்றும் மூக்கியல் முதல் ஓவாமை முக அழகு சர்ஜரி வரையிலான பல நோய்கள் பற்றிய அறிவியல் தெளிவும் புதிய மருத்துவ பயன்பாடுகளும் மக்களுக்கு போய் சென்றடையும் என்பது திண்ணம். இப்போ காது மூக்கு தொண்டை பிரிவுன்னு காமனா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுல ரைனாலஜி நோஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. சைனஸ், நோஸ் சைனஸ், அதுதான் வந்து இந்த கருத்துரங்க அந்த கார்பரேட்டிவ் முக்கியம் ஒரு பகுதி வந்து ஸோ காது மூக்கு தொண்டையில உள்ள நோஸ் பகுதி, நோஸ் அண்ட் சைனஸ் சம்பந்தப்பட்ட மூக்கு வழியாக என்னென்ன ஆப்ரேஷன், மூக்கு வழியாக இன்னைக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண முடியும், சைனஸ் ஆப்ரேஷன் முடியும், ஸ்கல்பேஸ் ஆப்ரேஷன் முடியும், மூளைக்குள்ளேயும் ஆப்ரேஷன் பண்ண முடியும், ஸ்கல்பேஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் தான் இந்த ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி என்பது. இந்த வந்து 36வது ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் முதல் முறையாக தமிழ்நாடுல இப்பதான் நடக்குது, சென்னை நடக்கிறோம் வந்து. இது வரைக்கும் தமிழ்நாடுக்கு வந்ததே இல்லை அவங்க வந்து. ஸோ ஆஃப்டர் லாங் 36 வருஷங்கள் வச்சுக்கு நானும் தலைவர் டாக்டர் அகிலசாமியும் சேர்ந்து இணைந்து போராடி இந்த இடத்துக்கு வாங்கியிருக்கோம், இந்த சென்னையில் வாங்கியிருக்கோம். இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் நாளைக்கு நடக்க போது வந்து 36 ஆல் இந்தியா ரைனால் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் வந்து. இந்த கான்ஃபரன்ஸ்ல பார்த்துட்டு நிறைய கீ எப்படி அறுவை சிகிச்சை பண்றது, மூக்குழியாக கண் குழியும் சரி, சைனும் சரி, ஸ்கல் பேஸ் பண்றதுக்கு வந்து நாளைக்கு டாக்டர் ஜானகிராம் கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாங்க வந்து இன்டராக்டிவ். அது வந்து மட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அங்கிருந்து பண்ணி இங்க டெலிகாஸ்ட் பண்றோம் வந்து. ஸோ 600 டெலிகேட்ஸ் இங்க வராங்க. ஸோ நேஷனல் முழுவதும் வராங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரில இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அதே போல குவஹாத்தில இருந்து வராங்க, பஞ்சாப். ஸோ என்டையர் நேஷன் இந்தியா முழுக்க வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா போலந்து, இட்டாலி, பங்களாதேஷ், சோமாலியா, சிங்கப்பூர், மலேசியா பல நாடுல இருந்து சிறப்பு காது மூக்கு தொண்டை ரைனாலஜிஸ்ட் சொல்லுவாங்க, அதான் மூக்குல ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரிவுல இருந்து வர்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் வந்து அவங்களுடைய நவீன முறைகள் எப்படி ஆப்ரேஷன் பண்ணதை பத்தி இங்க விளக்குறைகள் பண்ண போறாங்க வந்து. இதுல பாத்தீங்கன்னா நிறைய கெடாவரிக் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு சிறப்பு ஒரு பிரிவு இருக்கு. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஒரு பிரிவு இருக்கு. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்னா இந்த புதுசா காது ENT டாக்டருக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் எப்படி கத்துக்கிறதுக்கான இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், மைக்ரோ டிப்ரேடர் ஒரு டெக்னிக் இருக்கு. இப்படின்னா பார்த்தீங்கன்னா கோஆபுலேஷன் டெக்னாலஜி புதுசா வந்திருக்கு. அதே அந்த டிஷ்யூவை கட் பண்ணி அதை உறிஞ்சு ரத்தம் இல்லாம பிளட்லெஸ் சர்ஜரிஸ், அது மாதிரி கோஆபுலேஷன் எப்படி பண்றதுன்னு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அலர்ஜி எப்படி டெஸ்ட் பண்றதுன்னு அலர்ஜிக் ஸ்கின் ஃபேக்டர்ஸ், ஸ்மெல் இல்லாதவங்களுக்கு எப்படி ஸ்மெல், நவீன முறையில் எப்படி ஸ்மெல், என்ன ஸ்மெல் இல்லை அது ஆல்ஃபாக்ஷன் டெஸ்ட் பண்றோம். மூக்கடப்புனா ரைனோ மேனோமெட்ரின்னு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை பத்தி விளக்குறை பண்றோம்.
அடிபட்டா ஃபேஷியல் ட்ராமா பட்டுச்சுன்னா எங்க அடிபட்டு இருக்கு, அது எப்படி ஆப்ரேஷன் பண்றது, அதுக்கு ஒரு பிரிவு இருக்கு வந்து. ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இப்படி ஒரு 7 பிரிவுகள் நாங்கள் நடத்துறோம் வந்து. அது வந்து யூஸ்வலா 5:30 இருந்து 6:30 மணி பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து. தென் நிறைய பெரிய டாக்டர்ஸ்க்கு நிறைய ஒரேஷன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 1/2 மணி நேரம் பேசுவாங்க எப்படி பண்றதுன்ட்டு. அதுக்கு சோம சுப்பிரமணியன் வேற இருக்கு இது ஒரேஷன்ஸ் வந்து. இத்தாலியில இருந்து ப்ரொஃபசர் டஸ்கா, டாஸ்கா, அப்புறம் வந்து ப்ரொஃபசர் துளசிதாஸ். துளசிதாஸ்னா வந்து நம்ம சென்னையில இருக்க துளசிதாஸ் அவர் ரொம்ப சீனியர் இஎன்டி டாக்டர் வந்து, ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட். அவர் விளக்கம் தராரு. நிறைய கீனோட் லெக்சர்ஸ் கொடுக்குறோம். நிறைய டாக்டர் வந்து பேனல் டிஸ்கஷன் முறை இருக்கு. அதுல வந்து அவங்க ஒரு மாடரேட்டிவ் டாக்டர் இருப்பாங்க. எப்படி ஒவ்வொருத்தவங்களும் எப்படி டிஃப்ரெண்டா பண்றாங்க, அது மாதிரி சேலஞ்சஸ் பண்றாங்கன்ட்டு ஒரு 7 பேனல் டிஸ்கஷன் வச்சிருக்கோம் வந்து. தென் வந்து அவார்ட் செக்ஷன், ஈவன் ஜூனியர் இஎன்டி டாக்டருக்கும் சரி, சீனியர் இஎன்டி டாக்டருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கின்ற இஎன்டி டாக்டருக்கும் இது எப்படி வந்து அவார்ட் செக்ஷன் அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு அவார்ட் செக்ஷன் வச்சிருக்கோம் வந்து. குவிஸ் காம்படிஷன் வச்சிருக்கோம். தென் ஃப்ரெண்ட்ஷிப் கெட் டுகெதர், அது மாதிரி செலிப்ரேஷன் ஃபைனலாக வந்து ஒரு டின்னர் வச்சிருக்கோம், ஃபேக்கல்டி டின்னர், காலா டின்னர் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மெகா ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் பண்றோம், தமிழ்நாட்டில் பண்றோம். ஆஃப்டர் 36th ஆல் இந்தியா டைவர்சிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து நான் முக்கியமா வந்து நாட்டில் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க 36 மீன்ஸ் எவரி வருடமும் ஒரு தடவை நடக்கும். இந்த 36 தடவை நடந்ததுல அதிகப்படியாக கலந்து கொள்றது முதல் தடவை அதிக நம்பர் இந்த மாநாட்டுல. சிறப்பு அம்சம் இதான், ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு. செகண்ட் வந்து இன்டர்நேஷனலி நிறைய கண்ட்ரில இருந்து டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, வர்றாங்க. ஸோ அவங்களுடைய எந்த மாநாட்டிலையும் இல்லாத அளவுக்கு 50 வெளிநாட்டவர்கள் கலந்து கொள்றது கான்ஃபரன்ஸ் அம்சங்கள். ஸோ நம்ம எஸ்எல் டாக்டர் ரஜினிகாந்த், நம்ம பிரசிடென்ட் அகிலசாமி, செக்ரட்டரி டாக்டர் ஆண்டனி எம்எம்ஸ் இருக்காங்க வந்து. ஸோ இதுக்கு எல்லாமே மூல காரணம் நம்ம டாக்டர் பேட்டன், நமக்கு இருக்க மோகன் காமிஷன் மெர்ஃப்ல இருந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக எல்லாத்துக்கும் ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உறுதுணையாக ஹெல்ப் பண்ணக்கூடிய டாக்டர் தான் மோகன் காமிஷன் வந்து. சார் இப்போ ஒவ்வாமையினால சில டிசீஸ் சொல்றீங்க. ஆமா, சில பேருக்கு வந்து சீ ஃபுட், பிரான் இது மாதிரி சாப்பிட்டாக்கா வீக்கம் வருது. கரெக்ட். அது எதனால வருது? சில பேருக்கு அலர்ஜி. அதுதான் அலர்ஜியோட ஒரு ரியாக்ஷன் தான் அப்படி வருது. சிலருக்கு வந்து மூக்கை பொறுத்தளவுல மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுறது, தும்மல் வருது, பிளாக் ஆகும், மூக்கு அடைக்கிறது, அருகே நமைச்சல் எடுக்கிறது. இதுக்கு வந்து நாங்க நவீன வைத்தியங்களும் இருக்குது. வெறும் மூக்குல மட்டும் அலர்ஜி எடுத்தோன்னா அதுக்கு சில பெர்மனன்ட் கியூர் கொடுக்குற சர்ஜரியும் இருக்குது. சில வந்து ஸ்கின் பிரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஊசி போட்டு என்னென்னதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தக்கன நாக்கு கட்டியில மருந்து ஒரு லாங் பீரியட் வச்சோம்னா அந்த பொருள் வந்து சென்சிட்டிவ் ஆயிரும். ஸோ இந்த அலர்ஜி ஸ்பெஷாலிட்டி பார்த்து இதுலயும் ரைனாலஜில ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி உருவாக்கி இருப்பாரு. அது அலர்ஜி வந்து அதுக்கு பேசிக்காவும் ட்ரீட் பண்ண முடியும். இன்னைக்கு லெவலில் ரொம்ப ஹைலி அட்வான்ஸ் முறைகள் இருக்கு. அது என்ன அலர்ஜின்னு அதை கண்டுபிடிச்சு அதுக்கான இம்யூனோ தெரப்பி முடிய இருக்கு வந்து. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கான டாக்டர்ஸ் தான் பேசுறாங்க, பயாலஜிக்ஸ் பத்தி பேசுறாங்க, இம்யூனோ தெரப்பியோட பேசுறாங்க. ஸோ இது வந்து சிம்பிள், நம்ம அலர்ஜிக்கான ரெடிமேடா மாத்திரை இருக்கு. அதை போட்டு கேட்காதவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், அதுக்கடுத்து அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணி என்ன அலர்ஜி கண்டுபிடிக்க முடியும், தென் இமேஜிங் ஸ்கேன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ப்ராப்பரான சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டா, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகிறது கிடையாது. ஸோ பேசிக்காக ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுல கேட்காதவங்களுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் லேட்டஸ்ட் என்ன வந்திருக்கும் அதுவும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஆமா, மூக்குல வந்து இன்னும் நாங்க ரோபோட்டிக் இன்னும் அது யூஸ் பண்ணல. ஆனா ஈண்டில மற்ற இடங்கள்ல தொண்டைக்கெல்லாம் நாங்க யூஸ் பண்றோம். மூக்குல ரோபோட்டிக் சர்ஜரி வந்து கழுத்துல நிறைய பண்ணி தைராய்டு கேன்சர் பண்றோம். டிரான்ஸ் ஓரல் வாய் வழியாக ஈவன் இந்த தைராய்டு கேன்சர் வந்து பண்ண முடியும். அதுக்கு அந்த ரோபோட்டிக் கழுத்து சம்பந்தப்பட்டது. நாக்கு ஓரல் கேவிட்டி, வாய்க்குள்ள நீங்க கேட்குற த்ரோட் கேன்சர் சொல்றோம்ல, அதுக்கு வந்து ரோபோட்டிக் பண்றோம். மூக்கு வழியாக ஆல்ரெடி எண்டோஸ்கோப் முறை இருக்கு. அது கேமரா டெக்னிக் தான் வந்து. அதுல 200 டெக்னிக், 400 டெக்னிக். அது வந்து ஒரு சின்ன, அது பெரிய கேமரா உள்ள கொண்டு போக முடியாது, சின்ன மைனட் 4 மில்லிமீட்டர் தான் போக முடியும். இது வந்து ரோபோட்டிக் வந்து ஒரு 10 மில்லிமீட்டர் டயமீட்டர் உள்ள ஒரு கேமரா தேவைப்படுது. ஸோ அது வந்து மூக்குள்ள போகாது. ஸோ அதான் இன்னைக்கு லெவல் வந்து ஃபியூச்சர்ல வரலாம், ரோபோட்டிக் வரலாம் வந்து, சைனஸ் வரலாம். இப்போதைக்கு வந்து காமனா பண்ணக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி வந்து தொண்டைக்குள்ளேயும் கழுத்துக்குள்ளேயும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமா அந்த அனலைஸ் வந்து நிறைய இதுல பண்றாங்க, டெக்னிக்கல் சர்ஜரி. அதுக்கு நம்ம இதுல ரைனாலஜிலையும் நிறைய ஏஐ டெக்னிக்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த மாநாட்டில் பல கருத்தரங்குகள் நடைபெறும். அது வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து டயக்னோசிஸ்க்கும் யூஸ் பண்றோம், அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும் வந்து. சம்டைம்ஸ் இது ஒரு ஸ்கேன் பண்றோம், இது என்ன வியாதின்னு தெரியாம வி ஆர் யூசிங் ஏஐ டெக்னாலஜி பண்ணிட்டு தான் இருக்கும் வந்து. ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன பண்ணலான்னு டிஸ்கஷன் பண்றதுக்கு ஏஐ முறைகள் இருக்கு. சர்ஜரிலையும் நம்ம நிறைய டெக்னாலஜி கொண்டு வரோம் வந்து.
பட் எல்லாம் இது வந்து ட்ரையல் பேஸ் தான் இருக்கு. ஏஐ டெக்னாலஜி அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கு உண்டு. இந்த ஈவெண்ட்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட் 3 daysல யாரெல்லாம் வராங்க? எல்லா காலேஜும் வராங்க. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து, காஷ்மீர்ல இருந்து கூட வந்து வராங்க, வந்து கோவாத்துல வராங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னா அதாவது காது மூக்கு தொண்டை பயிலும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ், அதாவது முதுகலை பட்டம் படிக்கிற மாணவர்கள். ஈண்டில இது வந்து ஒரு அதுல ஸ்பெஷாலிட்டி நோஸ் சைனஸ், அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள பிஜிஸ் வருவாங்க, ஃபர்ஸ்ட் அது வராங்க. மற்றபடி இளம் டாக்டர்கள், வயதான முதுநிலை டாக்டர்கள் எல்லாருமே கலந்து கொள்றாங்க. சைனஸ் ப்ராப்ளம் வந்து இப்ப கொரோனாக்கு முன்னாடி அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் அதிகமா? கொரோனாக்கு பிறகு சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. நான் வந்து கொரோனா பிறகு வந்து இது வந்து மெயினா வந்து கொரோனா வைரஸ் வந்து மூக்குல தான் பாதிப்பு ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த காலத்துல டயத்துல பாத்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாம போயிட்டாங்க. நோஸ்ல வந்து ஆல்ஃபாக்ஷன் அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, ஸ்மெல் இல்லை. அதனால பல பின் விளைவுகள், அதுல ஸ்மெல் இல்லாதனால சைனஸ் ப்ராப்ளம் நிறைய காமன் ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க கேட்கிற கேள்வி தான், கொரோனாக்கு பின்னாடி உள்ள சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக நம்ம வந்து ஸ்டடி ஆராய்ச்சி பண்ணல, பட் பார்த்தோம்னா அதிகமாக தான் இருக்கு வந்து. ஏன்னா ரீசன் வந்து கொரோனா வைரஸ் வந்து ஒரு வைரல் வைரஸ் வந்து, அது வந்து மெயினாக வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸ். ஸோ அப்பர் நம்முடைய மூக்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி, அது மூக்கு வழியாக தான் அந்த ஏர் போய் தொண்டைக்குள்ள போய் லங்ஸ் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டேமேஜ் பண்றது நோஸ் அண்ட் சைனஸ் தான் வந்து. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா கரும்பூஞ்சி நோய் வந்துச்சு, மியூகார்மைகஸ். அது வந்து மூக்குல இருந்து கண்ணுல இருந்து மூளைக்குள்ளே பரவ வச்சது. அதனால நிறைய பின்விளைவுகள் வந்துச்சு. எலும்புகள்லாம் நிறைய அரிக்க தொடங்கி அதுக்கப்புறம் நாங்க அறுவை சிகிச்சை மூலம் அப்படியே போயிடுச்சு வந்து. அதோட பின்விளைவுகளால கொஞ்சம் இம்யூனிட்டி குறைபாடு நிறைய பேஷண்ட் இருந்தது. அதனால பின்விளைவுகள் சைனஸ் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு தான் இருக்காங்க. பட் அவ்வளவு ஒன்றும் இப்போதைக்கு அந்த வைரஸ் இம்பாக்ட் கிடையாது. பட் இது வந்து காமனா வரக்கூடிய வியாதிகள் தான் வந்து. மூக்குல வர பிரச்சனை அறிகுறிகள் என்ன? மூக்கடைப்பு, தும்மல், வாசனை கம்மியா இருக்கிறது, சிலருக்கு மூக்குல ரத்தம் வருது, இதுதான் காமனா. தும்மல், தலைவலி, முகத்தில் பாரம், அந்த வலி, இதெல்லாம் வரும் சைனஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உங்க இதோட சப்போர்ட் இருக்கு சார்? இந்த மாநாட்டுக்கு நேஷனல், அதாவது ஆல் இந்தியா ரைனாலஜி சொசைட்டி, அகில இந்திய மூக்கியல் சொசைட்டியும், தமிழ்நாடு காது மூக்கு தொண்டை சொசைட்டியும் அண்ட் சென்னை காது மூக்கு தொண்டை சொசைட்டியும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை நடத்துறோம். மருத்துவத்துறைக்கு இந்த மாநாட்டால ஏதாவது பயன்கள், இல்ல மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இதனால ஏதாவது பயன்கள்? நாளைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் கடாவரி கடவர்னா வந்து ஒரு எப்படி அறுவை சிகிச்சை பண்றதுன்ட்டு வந்து இதை வந்து சொல்லித்தர வந்து நம்ம பிஜி போஸ்ட் கிராஜுவேட் டாக்டருக்கு வந்து அந்த மூக்குல என்ன அப்படி பண்றது, பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லேட்டஸ்ட் என்ன எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் வந்து. இது வந்து எல்லா மெடிக்கல் காலேஜுக்கு எல்லாமே இது வந்து டீச்சிங் போயிட்டு தான் இருக்கு வந்து. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதன் முறை வந்து எங்களுடைய புது அணுகுமுறைகள்ல வந்து நாங்கள் சப்மிட் பண்றோம் தான் வந்து. நீங்க ஏதாவது அறிவிப்பு மாநாட்டோட தீம் அது எப்படி சொல்றது, ஃப்ரீடம் டு பிரீத் ஈஸி அண்ட் ஸ்மெல் வெல். நாங்க வந்து இதன் மூலம் எல்லாரும் நல்லா மூச்சு விடணும், மூக்கால நல்ல வாசனையை உணரலாம், ஏன்னா வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ண வச்சு இதெல்லாம் நல்லபடியா மூக்கால நல்ல ஒரு சுவாசமும் அண்ட் நல்ல ஒரு மூக்குல ஸ்மெல் பண்ற உணர்ச்சிங்க. ஸோ பப்ளிக் நம்ம என்ன அட்வைஸ் பண்றோம்னா வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக, ஸோ நோஸ்லயும் சரி சைனஸ்லயும் சரி பேசிக் பிரச்சனை, சின்ன தும்மல்ல இருந்து வரலாம், அது மூக்குல தண்ணி அலர்ஜினால வரலாம், அதே போல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், லைக் சிஎஸ்எஃப் மூளை நீர் கசி கூட வரலாம், சிஎஸ்எஃப் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு தும்மல் இருக்கு, மூக்குல தண்ணி வந்து தலைவலி இருக்கும் பொழுது நீங்க பேசிக் டாக்டர்கிட்ட பார்க்கும் பொழுது, அதுக்கடுத்து அது குணமாகலைன்னா நம்முடைய ஸ்பெஷலிஸ்ட் ஈண்டி காது மூக்கத்தோட நிபுணர் இருக்கும். அது நிறைய பேர் ரைனாலஜி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து என்ன அட்வைஸ் பண்ணா, ஒரு ஏர்லியஸ்ட் முறையில் அவங்க வந்து நம்மகிட்ட வந்தாங்கன்னா அவங்களுடைய தீர்வு வந்து சிம்பிளா இருக்கும். அது தீர்வு லேட்டா வரும்போது தீர்வு வந்து காம்ப்ளீட்டா இருக்கும். அதான் வந்து ஸோ பப்ளிக் அவேர்னஸ் வந்து, ஸோ தும்மல், மூக்குல தண்ணி விடுறது, தலைவலி, மூக்கடப்பு, கண் வீக்கம், கண்ணுடைய தள்ளுறது, ஸோ வாமிட்டிங், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் காது தொண்டை நிபுணர்களை ஆலோசனைக்கணும்னு அட்வைஸ் பண்ணிக்கலாம்.